இதில் திரு ஷியாம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் காணாத காட்சிகள்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம், அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை, கூவத்தூர் கல்ச்சர் பார்த்தோம். அதுக்கு முன்பாக ஜெயலலிதா ஜானகி அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளையும் பார்த்துருக்கோம். இப்போ குதிரை பேரம் அப்படின்னு நாளுக்கு நாள் அதிகமான விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இருதரப்புலேருந்தும் அந்த மாதிரி பரஸ்பர விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புகாரை எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம்? தமிழ்நாடு அரசியலில் இல்லாத ஒரு பகீர் புகார் தான். கூவத்தூருக்கு இதுக்கு மேலே வித்தியாசம் என்னன்னா, கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதுங்கிறது தான் அதில் புகாராக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஒரு துர்நோக்கத்தோடு ஆட்சியை கவிழ்க்க சதி நடந்தது, இதுதான் குற்றச்சாட்டு. இதில் நம்ம கையில் என்ன இல்லைன்னா எஃப்ஐஆர் நகல் இல்லை, கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலம் இல்லை, நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் இல்லை. இது எல்லாமே நாளைக்கு தான் தெரிய வரும். அப்போ இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வழக்கறிஞராகவும் பத்திரிகையாளராகவும் நான் பார்க்க விரும்புகிறேன். வழக்கறிஞராக பார்க்கும்போது பிரைப் அப்படின்னா ஒரு கிவரும் ஒரு டேக்கரும் வேணுங்க, கன்சிடரேஷன் வேணும். அதாவது பிரைப் அமௌண்ட் ஏதாவது அது ஒரு பகுதியாவது டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். இப்போ 10 லட்சம் ரூபா பிரைப் அப்படின்னா ஒரு 50,000 ரூபா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். ட்ராப் வச்சு பிடிக்கலாம், அதாவது பணம் கொடுக்கும்போது பிடிக்கலாம், அல்லது பணம் கொடுத்ததுக்கான ஏதாவது ஆவணம், எலக்ட்ரானிக் ஆவணமோ இல்லை வீடியோ ஆதாரமோ ஏதோ ஒன்று இருந்தால் அதை பிடிக்கலாம். ஆனால் ஜூரிஸ்டிக்ஷன் தான் இதில் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இதில் வந்து சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு மாவட்டம், அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்களும் வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள். இதில் வந்து இந்த குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷன் வரம்பு எப்படி வருது? ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாக தான் நாங்கள் வழக்கறிஞர்கள் பார்ப்போம். குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போதுங்க அது ஒரு எஸ்ஹெச்ஓன்னு நம்ம வச்சுக்கலாம், அதாவது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். ஒரு ஏசியா இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு மேலே அந்தஸ்தோ கீழே அந்தஸ்தோ இருக்கலாம். ஒரு எஸ்ஹெச்ஓக்குன்னு ஒரு லிமிட்டடான பவர்ஸும் லிமிட்டடான ஜூரிஸ்டிக்ஷன் தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த நீதிமன்ற எல்லை மன்னிக்கணும், அந்த போலீஸ் நிலைய எல்லை எதுவோ அதுதான். அதுக்குள்ளதான் வந்து நம்ம கோர்ட்டுக்கும் போக முடியும். இப்போ ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க, அவரை ரிமாண்ட் பண்றதுக்கு போயாகணும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள. இந்த மாதிரி ரிமாண்ட் பண்ணும்போது இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லை எந்த நீதிமன்றமோ அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க. அப்போ பொதுவாக இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த நீதிமன்றத்தில் ரிமாண்ட் பண்ணக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் வந்து ஓரளவுக்கு வந்து இணக்கமானவராக இருக்கணும். இல்லைன்னா ரிமாண்ட் ஆகாம போயிருச்சுன்னா அது ரொம்ப பெரிய அவமானமா போயிடும். இதெல்லாம் வச்சு தான் போலீஸ் ஸ்டேஷனே டிசைட் பண்றது. எப்போதுமே இது வந்து நடைமுறை தான், எப்போதுமே இப்படிதான் டிசைட் பண்ணுவாங்க. அப்படின்னா இப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டியதை ஒட்டி நான் பல கேள்விகள் வந்து எடுத்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கா, குற்றம் நடந்தா சொல்லப்படுகிற அரசியல் சூழல் என்ன, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது தாவேகா அரசுக்கு ஒரு பெரிய அளவுக்கு கவிழ்வதற்கான வாய்ப்பு இல்லை. அதாவது அவங்ககிட்ட 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஒரு 5-6 எம்எல்ஏ விலைக்கு வாங்குறத வச்சாலும் 100 எம்எல்ஏ இருக்காங்க. 5-6 எம்எல்ஏ அப்படியே விலைக்கு வாங்கினாலும் எந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும்? ரெண்டு தரப்புக்கிட்டையுமே பலம் இல்லை. திமுக அதிமுக கூட்டணியை வந்து எதிர்க்கிறாங்க. அதிமுக அணியிலிருந்து நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க. அரசியல் சூழல் நிச்சயமற்றது. ஆனால் திமுக ஒரு புகார் கொடுக்குது ஸ்டேஷன் வரைக்கும், அது வந்து போலீஸ் வரைக்கும் அந்த புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகாருக்கு இது ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட், இன்னொரு புகார். அப்படித்தான் நம்ம இதை பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால், நிஜமாவே இந்த குற்றம் ஒரு செயல் நடந்திருந்தாலும் அதனால ஆட்சிக்கான ஒரு ஆபத்து இருக்கிறதாக உண்மையிலே தெரியல. இல்ல இது நடந்திருக்கா இல்லையா, இல்ல இது வந்து ஜோடிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீங்க தொடக்கத்திலையும் சொன்னீங்க, இப்படி ஒரு புகார்கள்லாம் நம்ம சமீபத்துல இல்ல வரலாற்றுகள்லையும் நம்ம பார்த்தது இல்லை. ஆனா 35 கோடி தரோம், நிறைய எம்எல்ஏக்கள்கிட்ட பேசுறாங்க, எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, அதை நாங்க விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் உண்மையிலே நடந்திருக்கா? இப்ப செந்தில் பாலாஜி அதுல வந்து லிங்க் பண்றாங்க, அவருக்கு நெருக்கமானவர், கரூர்லையும் அவருக்கு நெருக்கமானவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு, நாங்கள் சொன்னதெல்லாம் நடக்குது பாருங்க, நேற்று காலையில் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னோம், இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இதை வந்து ஜோடிக்கப்பட்டதா நம்ம புரிஞ்சுக்கணுமா, இல்லை பின்னணியில் ஏதாவது ஆதாரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ரெண்டு தரப்புமே மாற்றி மாற்றி அரசியல் குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. திமுக பேர்லயும் அதுல தவறு இருக்குங்க, அவங்க வைக்கிற அரசியல் குற்றச்சாட்டுகள்லயும் தவறு இருக்கு. அதிமுக பாதிக்கப்பட்டதா அதிமுக, அவங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டு எதுவுமே வைக்கல. ஆனா நீங்க கால வரிசையை நம்ம எடுத்து பார்க்கணும், குரோனாலஜிக்கல் ஆர்டர். முதல்ல வந்து தாவேகா ஆட்சியை பிடிக்குங்கிற வரும்போது அவங்க கிட்ட 108 எம்எல்ஏக்கள், 107 நீங்க வச்சுக்கிடலாம். உடனடியாகவே காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருச்சு.
ஸோ 112 ஆயிடுச்சு. கையோடைய 107 + 5 112 ஆயிடுச்சு. ம். இந்த இடத்துல சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. சபாநாயகரை பதவி விலக கோரும் தீர்மானம் தான் கொண்டு வர முடியுங்க. எந்த சபாநாயகர் மேலும் எப்போதுமே நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. இந்த சபாநாயகர் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவங்க கவுண்டர் கேண்டிடேட்லாம் யாருமே போடவே இல்லைங்களே. ஸோ அது பாஸ் ஆகி வரும்போது 25 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி பிடிக்கிறாங்க அதிமுக. முதலமைச்சரை சென்று அவர்களை சந்திக்கிறார். அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்றாங்க. நம்ம பேரம் நடந்து அதுக்குள்ள கூட நான் போலைங்க, குதிரை பேரம் அதுக்குள்ள எல்லாம் போல, அரசுக்கு ஆதரவு கொடுத்துறாங்க. அது ரெக்கார்ட்ல இருக்கு. அப்படின்னா 144 எம்எல்ஏக்கள் உடனடியாக அடுத்த தீர்மானம் வர்றதுக்கு இன்னும் பெரிய காலக்கெடு இருக்கு. உடனடியாக கொண்டு வரவே முடியாது, நம்மளோட சட்டத்திட்டப்படி கொண்டு வரவே முடியாது. அப்படியான சூழ்நிலையில் திமுக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் 2-3 முயற்சி நடக்குது. ஒன்று, ஒரு புதிய கூட்டணி உருவாவதற்கு இன்றைக்கு அந்த முயற்சி நடக்குது. அதே மாதிரி தாவேகால நிறைய பேர் போய் சேர்றாங்க. அதாவது திமுக எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லைங்க, எம்எல்ஏக்கள் அவர்களோட சேர்ந்தவங்க நாளை கூட வந்து ஏகப்பட்ட பஸ்ல வராங்க அப்படின்னு தான் 2 பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அது குறித்த விளம்பரத்தை பார்த்தா ஆதரவு படமே இல்லை. அது ஏன்னு எனக்கு புரியல. பொதுவாக ஆதரவு படம் இல்லாம நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இல்லை நான் தவறா இருந்தா நண்பர் முஸ்தபா கூட அதை திருத்தலாம். இப்படி தாவேக்காக்குள்ளேயும் ஏதோ ஒரு வகையில மனசங்கடம், மனப்பிரச்சனைகள் இருக்குங்க. பலரும் வந்து தாவேக்காக பாடுபட்டவர்கள் ஆரம்ப காலத்துல இருந்தே. முஸ்தபாலாம் ஆரம்ப காலத்துல இருந்தே பாடுபடுபவர். இப்படி நிறைய பேர் விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து அவங்களுக்கு எல்லாம் உரிய அங்கீகாரம் கிடைக்கலங்கிற ஒரு மனப்புழுக்கம் அங்கேயும் இருக்கு. ஒருவேளை அந்த மனப்புழுக்கம் வந்து அவர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில வேறு அணிக்கோ இல்லை எப்படியோ போறதுக்கு, இதே ராஜினாமா நாடகம் தானே, திருப்பி இதுல ஒரு 10 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணா அது தனியா தானே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியான முயற்சி நடந்ததா? இப்படி இதுல வந்து ஒரு அரசியல் புதை மணல் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன், என்னோட அனுபவம். இவங்க ஆளுங்கட்சி பக்கத்துல அதுவும் இப்ப எல்லாருமே புதியவர்கள் தான். அவங்க இப்பதான் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. இப்ப எதிர்கட்சி தரப்புல அவங்க சொல்றதை கேட்டு ராஜினாமா பண்ணா இவங்களுக்கு என்ன பலன் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்றவங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? அவங்க தாவேக்கால சேர்ந்து ஆளுங்கட்சி பக்கம் போறாங்க. இப்ப தாவேக்கா எம்எல்ஏக்கள் திமுக பேச்சை கேட்டு ராஜினாமா பண்ணா அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்க முடியும்? எதிர்கட்சிகள் பக்கம் போனா அவங்களுக்கு வேற என்ன கிடைக்கும்? ஒரு அரசியல் ஆதாயம்னு பேச்சு வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நான் கேட்கிறேன். இடைத்தேர்தல் நடக்கும்ல, அப்ப திமுக டிக்கெட் கொடுக்காதா தாவேக்கா மாதிரி? திமுக டிக்கெட் கொடுத்து ஒருவேளை திமுக தரப்புல ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க, பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை அவங்களுக்கு கிடைச்சிருமா? இல்ல திருப்பி அவங்க ஆளுங்கட்சியா இல்ல பவர் இருக்கிற இடத்துல அவங்க வந்துட முடியுமான்னு நான் கேட்கிறேன். அதுதான் இவங்க சொல்ற நோக்கம். அதாவது தாவேக்கா அரசை கவிழ்த்துட்டா அப்ப இன்னொரு அரசு வந்துதானே ஆகணும். அப்ப பவர் கிடைக்கும்ல. சரி, இதுல வந்துங்க ராஜினாமா பண்றவங்க எல்லாருக்கும் அப்படியே இந்த எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு ஓடிடுவாங்களா? 2 மாசம் கூட இல்லீங்களே, அவங்க 1 மாசம் சம்பளம் தான் வாங்கியிருப்பாங்க இது வரைக்கும். 2 மாசம் கூட ஆகல. அப்ப ராஜினாமா பண்ணவங்க திருப்பி நமக்கு டிக்கெட் கிடைக்கும், நம்ம ஜெயிக்கலாங்கிற ஒரு குறைந்தபட்ச அரசியல் நம்பிக்கை இல்லாம யாரும் ராஜினாமா பண்ண மாட்டாங்கல்ல. தாவேக்கா எம்எல்ஏக்கள் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்ப திமுக அவங்களை வந்து குதிரை பேரம் பண்றதா வச்சுக்கிடுவோம், அப்படி வச்சுக்கிட்டு பார்ப்போம். அப்படி வைத்தால் அவங்க ராஜினாமா பண்ணுவாங்க, திருப்பி இடைத்தேர்தல் வரும், திமுக டிக்கெட்ல நிற்பாங்க. அதாவது 2 இடைத்தேர்தல் 3 இடைத்தேர்தல் தான், அதுக்கு பிரச்சாரம் வேற மாதிரி வியூகம். ஒரே நேரத்தில் 20 இடைத்தேர்தல் 22 இடைத்தேர்தல் வந்து 2019 இடைத்தேர்தல் மாதிரி 18 எம்எல்ஏக்கள் வந்து அவர் பதவி விலக அவங்க தகுதி நீக்க ஆனாங்க. 4 எம்எல்ஏ 22ல அதிமுக அன்றைய ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு இடம் கிடைச்சது? 9 10 எல்லாமே திமுக லாபமா முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த இடத்துல 22 மேற்பட்ட இடைத்தேர்தல் வந்தா என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் வந்து நம்மளா நினைக்கிறதா. இப்ப தாவேக்கா தான் ஜெயிச்சிரும், இல்ல திமுக தான் ஜெயிச்சிரும் அப்படின்லாம் எந்த தேர்தலையும் கிடையாதுங்க, உத்தரவாதமே கிடையாது. இப்ப திமுக வெற்றி பெறும் தானே எல்லாரும் நினைச்சாங்க. அப்ப ஏன் வெற்றி பெறல? 2024 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல 40க்கு 40 100% மார்க் வாங்கின ஒரு மாணவன் அடுத்தாப்புல ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வர்ற தேர்வுல அவன் 50% தான் மார்க் வாங்குறான். நல்லா படிக்கிற பையன் தானே, ஏன் மார்க் கம்மியா வந்துச்சு? இதெல்லாம் தெரியாது. அரசியல்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அது ஒரு புதைமணல். பல்வேறு ரூபங்கள்ல பல்வேறு விஷயங்கள் நடக்கும். ஆனால் ஒன்று, இன்றைக்கு வந்து அரசியல் திசை திரும்பி இருக்கிறதா இல்லையா? வேற விஷயத்தெல்லாம் பேசுறோம். இன்னைக்கு நம்ம எத்தனை விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. காவிரியில தண்ணி வரலைங்க, பேசுறோமா? எதுவுமே பேசலையே. மக்கள் பிரச்சனையே பேசல. டோட்டலா டைவர்ஷன், டேக் டைவர்ஷன்ல ஓடுது. அது லாபம் தானே அரசியல் ரீதியாக? அது யாருக்கு லாபம்? தாவேக்காக்கு தானே லாபம். சரி.